எக்ஸ்கியூஸ் மீ சார். கம் இன். இதுல கேஸ் டீடைல்ஸ் இருக்கு. மிஸ் அபி, இவங்க சுஜாதா. எனக்கு அவங்கள முன்னாடியே தெரியும். Is it? That's really great. அபி, இனிமே சுஜாதா தான் நம்ம கம்பெனியோட லீகல் அட்வைசர். ஓகே சார். எஸ். ஒரு பெரியவர்கிட்ட இதுக்கு முன்னாடி நீங்க ஒப்பீனியன் வாங்கிட்டு இருந்தீங்க. He was a criminal waste. இந்த கம்பெனியோட ஒவ்வொரு சென்டிமீட்டர்லயும் புது வேகம் இருக்கு. எல்லாமே ஃப்ரெஷ்ஷா பிரில்லியண்டா இருக்கு. So I prefer this young lady Sujata as our legal advisor. ஓகே சார். கிட்டத்தட்ட இனிமே அவங்களும் இந்த கம்பெனியோட எக்ஸிகியூட்டிவ்ல ஒருத்தர். நம்ம கம்பெனில நிறைய லிட்டிகேஷன்ஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கு. சோ சுஜாதா என்ன எப்போ கேட்டாலும் அவங்களுக்கு அதை பண்ணி கொடுக்கணும். In other words, நீங்க எனக்கு மட்டும் பிஎல், சுஜாதாக்கும் பிஎல். கிரி சார், நம்ம ஆபீஸ்ல சுஜாதாக்கு தனி கேபின் அரேஞ்ச் பண்ணியாச்சா? அதெல்லாம் ஜோரா பிரமாதமா அரேஞ்ச் பண்ணியாச்சு. குட், வெரி குட். மிஸ் அபி, ஒன் மோர் திங். சுஜாதா சமயங்கள்ல அவங்களோட மத்த கேசஸ், பர்சனல் ஒர்க் கூட இங்க வச்சு பார்ப்பாங்க. அதுக்கு ஒத்துக்கிட்டு தான் அவங்க நமக்கு வேலை செய்யறாங்க. சோ சமயங்கள்ல நீங்க நம்ம கம்பெனி சம்பந்தப்பட்ட வெளி விஷயங்கள கூட அவங்களுக்கு ஒர்க் பண்ண வேண்டியதா இருக்கு. ஆஃப்கோர்ஸ் அவங்க கேட்கிற பட்சத்துல. பாஸ், அபிக்கு இதெல்லாம் சொல்லணுமா? அவங்க எள்ளுனா வெண்ணையா நிப்பாங்க. மிஸ்டர் கிரி, எள்ளுனா எண்ணெயா நிப்பாங்கன்னு சொல்லணும். ஏன் கிரி இவ்ளோ எமெச்சூரா ட்ரை பண்ற நீ? ஒண்ணு இல்ல பாஸ், தமிழ்ல ஒரு ஸ்காலரா மாறலாம்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அதான் பழமொழியில இருந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஆனா முதல் அட்டெம்ப்ட்ல ஃபெயில் ஆயிட்டேன். இல்ல, இட்ஸ் ஓகே பாஸ். அமைக்கும் அடி சறுக்கும். என்ன சொன்னீங்க? அமைக்கும் அடி சறுக்கும். மறுபடியும் தப்பா தான் சொல்றீங்க. யானைக்கும் அடி சறுக்கும் தான் சொல்லணும். இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. ஆமா, யானை, ஆயா, இது ரெண்டுத்துலயும் கன்ஃபியூஷன். ஸ்டாப் இட். பாஸ், இன்னைக்கு சுஜாதாவோட ஃபர்ஸ்ட் டே. So why don't we celebrate with a hot cup of coffee? That's a good idea. Sujata, some coffee? கொஞ்சம் ஸ்ட்ராங்கா. Good. Mrs. Abhi, some coffee. எங்க மூணு பேருக்கும். அபி, நான் உங்களை காஃபி போட்டு எடுத்து வர சொன்னேன். கொண்டு வரேன் சார். குட். சுஜாதா, அந்த கேஸ நீங்க நெக்ஸ்ட் மந்த் டீல் பண்ணணும். And this is from LNM. This is a contract you have to sign by this month end. Giri, any other problem? Nothing, sir. Sure? Yes. So this is it. அப்படி எனக்கு ஒரு காஃபி டபுள் ஸ்ட்ராங்கா. ஏய், என்ன? சும்மா சும்மா. ஏய் உஷா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? இனிமே சுஜாதா தான் இந்த ஆபீஸ்க்கு லீகல் அட்வைசரா. ரொம்ப தேவைதான். ஏன்பா பாம்பேல இருந்து வந்த ஒருத்தருக்கு இந்த லீகல் அட்வைசர் தான் கிடைச்சாலா? வேற எவ்வளவு கிடைக்கலையா? அதான் தெரியல. ஏன் உஷா, சுஜாதா நல்ல லாயர் இல்லையா? அவ நல்ல லாயரா இல்லையான்றதெல்லாம் எனக்கு தெரியாது. என்ன சும்மா கண்ணை உருட்டி உருட்டி ஓவரா பந்தா காமிச்சு பில்டப் பண்ணுவா. ஆனா தோரணை இருக்கிற அளவுக்கு அவகிட்ட சரக்கு எதுவும் இல்லன்றது என்னோட அபிப்பிராயம். நான் அப்படி நினைக்கல. எங்களுக்குள்ள பிடிக்கலனாலும் நான் அவளோட திறமையை அண்டர் எஸ்டிமேட் பண்ண மாட்டேன். சொல்லு சொல்லு, நல்லா சொல்லு. இந்த ஆபீஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் என்னையும் ஒன்னையும் ஆட்டி வைப்பால, அப்பவே இதையே சொல்றியான்னு நான் பாக்குறேன். அப்படி இல்ல உஷா, என்ன பண்றது? அவளும் இந்த ஆபீஸ்ல ஒரு சீனியர் எக்ஸிகியூட்டிவா. அதனால அவ சொல்றபடியும் நான் கேட்கணுங்கிறது பாஸோட ஆர்டர். வேணும்னே எனக்கு டார்ச்சர் கொடுக்கறதுக்கு எல்லாரும் பிளான் பண்ணிருக்காங்க. நான் அப்படிதான் நினைக்கிறேன். நீ என்ன பண்ண போற? என்ன பண்ண முடியும்? நான் விஷயம் போட்டாச்சு, கொலைச்சுதானே ஆகணும். ஆமாமா, பிஏ வேஷம் போட்டதுக்கே இப்ப காப்பி போட வச்சுட்டாங்க. இருந்தாலும் அபி, இந்த ஆதிக்கு ரொம்ப ரொம்ப திமிரு. எப்ப பாரு திமிரான ஒரு பார்வை, அலட்சியமான ஒரு பேச்சு. அப்பப்பா தாங்க முடியல. பத்தாததுக்கு அந்த சுஜாதா வேற இந்த கம்பெனிக்கு லீகல் அட்வைசரா வந்துட்டால, அவ்வளவுதான். நல்ல நாள்லயே அவளுக்கு கால் தரையில நிக்கவே நிக்காது. ஆடாத ஆட்டோ எல்லாம் ஆடுவா. இந்த கம்பெனிக்கு வந்து ஒன்னியும் ததிங்கன தான் போட வைக்க போற பாரு. சமாளிப்போம் உஷா, பாப்போம். என்னத்த சமாளிக்க போற? அபி, இந்த ஆதி பேசாம பாம்பேலயே இருந்திருக்க வேண்டியது தானே. எதுக்கு மெனக்கெட்டு சென்னைக்கு வந்து நம்ம கம்பெனிக்கு எம்டியா வந்து நம்ம கழுத்து அறுக்கிறாரோ தெரியல. அவருக்கு பொழுது போகலன்னா கேட்வே ஆஃப் இந்தியால உட்காந்துக்கிட்டு அங்க இருக்கிற புறாக்களுக்கு எல்லாம் தீனி வாங்கி போட்டு பொழுது போக்கிக்கிறது தானே. ஆமா. மிஸ் உஷா, என்ன பேசிட்டு இருக்கீங்க?
வேண்டாத விருந்தாளிங்களை பத்தி தான். அப்ப என்ன பத்தி இருக்காது? ஹை, எப்படி கரெக்டா கண்டுபிடிக்கிறீங்க? பை தி பை, ஆபீஸ் நேரத்துல என்ன பேச்சு? பாஸ்க்கு இது சுத்தமா பிடிக்காது. அவருக்கு இது தெரிய வந்தது ரொம்ப கோவப்படுவார். அவருக்கு எப்படி தெரியும்? நீங்க ரொம்ப பொறுப்பா அவர்கிட்ட போய் போட்டு கொடுத்தாதான் அவருக்கு தெரியும். இனிமே அந்த போட்டு கொடுக்கற வேலைக்கெல்லாம் அவசியமே இல்லைங்க. ஏன்னா ஆபீஸ் முழுக்க க்ளோஸ் சர்க்யூட் கேமரா போட்டிருக்காங்க. 24 ஹவர்ஸும் பாஸ் ஆபீஸ்ல என்னென்ன நடக்குதுங்கறத அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அபி, உஷா கொஞ்சம் மேல பாக்குறீங்களா? அதுதான் க்ளோஸ் சர்க்யூட் கேமராவா? ஹே, திமிரு பிடிச்ச எம்டி. ஹாய், குட் மார்னிங். நாங்க திட்டிட்டு இருந்ததெல்லாம் கேட்டுச்சா? கேட்டுச்சுன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்க எல்லாருக்கும் குட் பை சொல்றதுக்கு தான் நாங்களா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பை. பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நல்லவேளை பாஸ் இன்னும் மானிட்டர் ஆன் பண்ணலன்னு நினைக்கிறேன். சப்போஸ் ஆன் பண்ணிருந்தாருன்னா இந்நேரம் உங்க 2 பேர் கையில சம்மன் கிடைச்சிருக்கும். சரிடா, நீ போய் வேலை பாருடா. என்ன போடா. என்ன அந்த லுக்ஸ்? என்ன முறைக்கிற? மிஸ் உஷா, ஆபீஸ் டைம்ல ஒர்க் மோர், டாக் லெஸ். ப்ளீஸ் அபி, கொஞ்சம் சொல்லி வைங்க. பாய். ரோதனை, அம்மா. நீ சாப்பிட்டியா? அழாதம்மா. ஆனந்தி, வா செல்வி. என்ன ஆனந்தி இங்க இருக்க? சர்ப்ரைஸா இருக்கு. என்ன உளற? நான் என் வீட்ல இல்லாம வேற எங்க இருப்பேன்? நீ தாண்டி உளற. நீ உன் புருஷன் வீட்ல இருப்ப. உங்க அம்மாவை பார்த்து மேரேஜ்க்கு வர முடியல, சாரி சொல்லிட்டு கிஃப்ட் கொடுத்துட்டு போலான்னு வந்த. நல்ல வேளை நீ இங்க இருக்க. உன்னையும் பார்த்த மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் உன் லைஃப்ல எப்படி போயிட்டு இருக்கு? லைஃபுக்கு என்ன, எப்பவும் போலதான் போயிட்டு இருக்கு. உன்னை பார்த்தா புது பொண்ணு மாதிரி தெரியலையே. நான் பிறந்து பல வருஷம் ஆயிடுச்சு. நான் பழைய பொண்ணுதான். என்ன ஒரு டைப்பாவே பேசிட்டு இருக்க? சரி, உன் ஹஸ்பண்ட் எங்க? ஆக்சுவலா உங்க அம்மா கிட்ட அட்ரஸ் வாங்கிட்டு வந்து உன்னை நேர்லயே பாக்கணும்னு நினைச்சேன். ஆமா, உன் கழுத்துல தாலி எங்க? ஒரு கல்யாணம் ஆகாத பொண்ணு கிட்ட கேக்குற கேள்வி அது? என்ன சொல்ற நீ? என் கல்யாணம் நடக்கல, நின்று போச்சு. சாரி, என்னால நம்பவே முடியல. என்னாச்சு? ஏன்னா அவருக்கு ஏற்கனவே வேற பொண்ணோட நிச்சயம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டாரு. ஆனா அவரு தங்கச்சி கல்யாணம், அப்புறம் நிறைய பிரச்சனை குழப்பம் எல்லாம் வந்துருச்சு. அதனால வேற வழி இல்லாம அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அடப்பாவி. அதுல ஒரு ப்ராப்ளம் இல்ல. அவர் யாரை கட்டிக்கணுமோ அவங்களதான் கட்டிக்கிட்டாரு. சும்மா விட்டு அவங்கள என்ன பண்றது? எல்லாமே முடிஞ்சு போச்சுல்ல. எனக்கு இதுல சண்டை போடுறது ஒன்னும் பிடிக்கல. கல்யாணம்ன்ற விஷயம் சந்தோஷமா நடக்க வேண்டியது. சாரி ஆனந்தி. இட்ஸ் ஓகே. இதுல என்ன இருக்கு? நான் கிளம்புறேன் ஆனந்தி. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில உன்னை பாப்பேன்னு நான் நினைக்கல. இன்னொரு நாளைக்கு வரேன். வரேம்மா. வரேன் ஆனந்தி. ஆனந்தே, இந்த மாதிரி சங்கடங்கள் எல்லாம் நீ சந்திக்க வேண்டியதா போச்சு. ரொம்ப வேதனையா இருக்குடே. எல்லாம் இந்த ஆர்த்தியால. அதுக்கு என்னம்மா, விடுமா. இல்லடே, அவன் மேல ஒரு பக்கம் கோவமா இருந்தாலும் ஒரு பக்கம் வேதனையாவே இருக்கு. சின்ன பொண்ணு, அவன் புத்தி ஏந்தா இப்படி எல்லாம் போச்சுன்னு தெரியல. இப்படி ஏமாந்துட்டாள். அம்மா ப்ளீஸ், நீ அழாத, அவளை திட்டாத. எனக்கு அவ மேல எந்த கோவமும் வருத்தமும் கிடையாது. நிஜமாவா சொல்ற? ஆமாமா, ஆரம்பத்துல இருந்தே என் கல்யாணத்துக்கு ஏதோ ஒரு தடங்கள் இருந்துட்டே இருந்தது. எப்படியோ எல்லாத்தையும் தாண்டி வந்தோம். கடைசியில ஆர்த்தியால நின்னு போச்சு.
அதுக்கு அவ என்ன பண்ணுவா? எனக்கு அவ மேல கோவமே இல்லம்மா. சொல்ல போனா அவ நேர்ல வந்து நின்னா கூட எனக்கு கோவம் வராது. எங்க வந்தேன்னு கேட்டேன். எங்கடி வந்த? நான் எங்க அம்மா வீட்டுக்கு வந்தேன். அனாவசியமா யாரும் இந்த வீட்டுக்கு வரக்கூடாது. நான் ஒன்னும் அனாவசியமா வரல, ஒரு வேலையா தான் வந்தேன். என்னோட புக்ஸ் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இங்க இருக்கு, அதை எடுக்க காலையில என் ஹஸ்பண்ட் அனுப்பிச்சிருந்தேன். யாரும் கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்களாமே. எனக்கு என் புக்ஸ் வேணும், நான் படிக்க போறேன். அம்மா, எடுத்துட்டு போறதுன்னா எல்லாத்தையும் எடுத்துட்டு சீக்கிரமா போ சொல்லு. யாரும் என்ன அவசரப்படுத்த முடியாது. என் புக்ஸ் எல்லாம் தேடி எடுக்கணும், அதுக்காக டைம் ஆகதான் செய்யும். சீக்கிரமா எடுத்துட்டு போ சொல்லுமா. சொல்லுமா. எப்படி இருக்கு? ஏம்மா, நீ அப்படியே கூட சேர்ந்து ஒதுக்கிட்டால. எப்படி ஒதுக்க முடியும்? அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நடந்தது நடந்து போச்சு. சந்தோஷமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்மா. எந்த பிரச்சனை வந்தாலும் நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நல்லபடியா இருக்கணும். அந்த வீட்டுக்கு எனக்கு போகவே பிடிக்கல, நான் உன் கூட இருந்துறேம்மா ப்ளீஸ். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. பாரு, நீ அவசரப்பட்டு இந்த மாதிரி வேலை எதுவும் செஞ்சுட்டாங்க. பாரு, நம்ம வீட்டுல இருந்த மாதிரி சின்ன குழந்தைத்தனமா எதுவும் பண்ணிடாத. கோவம் எதுவும் வேண்டாண்டா. அவங்க எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நல்லபடியா இருமா. நல்லா இருக்கணும். எடுத்தாச்சா? சீக்கிரம் ஆகட்டும். இரு வரேன்.
நல்ல பொண்ணு இல்ல, அழாதுடா. நீ அழுதா என் மனசு தாங்குமா சொல்லு? அழக்கூடாது. இவ்வளவு நேரமா புக்ஸ் எடுக்கிறதுக்கு? கிளம்பு, அழாது என்ன? அழாதுடா, அழாது. அழக்கூடாது. காலேஜுக்கு போய் படிக்க போறியா ஆர்த்தி? ஆமா, படிக்கணும், சம்பாதிக்கணும். அப்படி இருந்ததான மரியாதை. சம்பாதிக்கிறவங்க பேச்சு தானே உலகம் மதிக்குது. பெத்தவங்க கூட அதுதானே பெருசா நினைக்கிறீங்க. பாசத்துக்கு இந்த காலத்துல எங்க மதிப்பு இருக்கு? நானும் படிச்சு வேலை பார்த்து எங்க அம்மாவை கூட்டிட்டு போய் என் கூட வச்சுப்பேன். அப்ப எங்க அம்மா என் பேச்சு தானே கேட்பாங்க. நான் அப்ப உங்ககிட்ட கண்டிஷன் போடுவேன். மத்தவங்களை பார்க்க கூடாது, பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுவேன். மூத்தவங்களுக்கு ஒரு காலம் வந்தா கடைசியில பிறந்தவங்களுக்கும் ஒரு காலம் வராமையா போயிடும். ஏய், என்ன சவால் விடுறியா? ஆமா, எப்படி வேணா எடுத்துக்கலாம். யாரும் என்ன ஈஸியா நினைக்க வேணாம், அவ்வளவுதான் சொல்லுவேன். ஏய், எல்லாத்தையும் எடுத்துட்டல, கிளம்பு கிளம்பு போ. நான் வரேம்மா. பெருசா படிக்க போறேன். அபி, அவ ஏதோ சின்ன பிள்ளைத்தனமா பேசுறா. மனசுல எதுவும் வச்சுக்காதுமா. படிக்கணுங்கிறா, அதான் புக் எல்லாம் எடுத்துட்டு போகதான் வந்திருக்கா. படிக்கணும் தானே, படிக்கட்டும். பெரிய ஆளா வரட்டும், அப்புறம் உன்னை கூட்டிட்டு போட்டோம். சந்தோஷம் தானே? மாமா, நீ வா.